Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் பிரியப்படுத்த முடியாது இல்லைங்களா? நமக்கு விசுவாசம்ன்றது அடிப்படையில நமக்கு வேணும். விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப விசுவாசத்தின் மூலமா ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளா இருக்கிற நாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இந்த 8, 9, 10 வசனங்களை தான் மார்ட்டின் லூத்தர் மிகவும் முக்கியமான வசனங்களா சபையாருக்கு போதிச்சார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இது தேவனுடைய இலவச ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல அப்படின்ற வார்த்தை மார்ட்டின் லூத்தர் போதிச்சார். பட் அது மட்டும் இல்லாம யாக்கோபு எழுதுகிற வசனங்கள்ல பார்த்தாக்க நமக்கு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படிங்கிறதையும் வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு இடத்துல கிரியை முக்கியம் இல்லைன்னு சொல்லி சொல்லுது, இன்னொரு இடத்துல கிரியை முக்கியம்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம ரோமர் புஸ்தகம் படிச்சு பார்த்தோம்னாக்க அதுல விசுவாசம் தான் முக்கியம், கிரியை முக்கியம் இல்லைன்னு எழுதியிருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் படிச்சோம்னா விசுவாசம் தான் முக்கியம், கிரியை முக்கியம் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆனா யாக்கோபு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஆவியானவர் சொல்றது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப எது உண்மை அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரிகைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இதுல இந்த ஒரு வசனம் மட்டுமில்ல, யாக்கோபு 2:17, யாக்கோபு 2:20, யாக்கோபு 2:26 இந்த ஒரே அதிகாரத்துல 3 வசனங்கள்ல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா அந்த கிரியை என்பது என்ன? இது உங்களுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடா இருக்கிறது. நான் கிரியையே செய்யாம எனக்கு விசுவாசத்தை என்னோட இருதயத்திலே வச்சுட்டாக்க போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாதுன்னு வேதம் சொல்லுது. 2 பேதுரு 1 அதிகாரத்துல உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், சகோதர சிநேகம், அன்பு இவை எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள். இவைகள் உங்களுக்கு இருந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப யாக்கோபு, பேதுரு சொல்றதெல்லாம் அவர்கள் கிரியை எதற்காக முன்னிலைப்படுத்துறாருங்க அப்படின்றத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கிரியை என்பது உங்களுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. கிரியையினால நம்ம பரலோகத்துக்கு போறது கிடையாது. ஆனா கிரியை நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனா விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம ரட்சிப்படைகிறோம். அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் சொல்றது போல நம்ம கிருபையினாலே நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். பட் கிரியைகள், நற்கிரியைகள் செய்வதற்கு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. இந்த நற்கிரியைகள் செய்கிறது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்காக தான் நற்கிரிகள் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், டைட்டஸ் 3:14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமென். ஆமென். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்ப நற்கிரியைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு வேதம் தெளிவாவே சொல்லுது. எபேசியருக்கு எழுதின அதே பவுல் தான் இங்கேயுமே நற்கிரியைகளை செய்யணும். எதுக்காக? நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நமக்கு எந்தெந்த கனிகளை பத்தி கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 8 முதல் 14 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க அதுல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம நிச்சயமா கொடுக்கணும். இது அடிப்படையில நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் திரும்புறோம். 2 அங்கிகளை உடையவன் ஒரு அங்கியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அதே போல சாப்பாடையும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்ப உங்கள் சம்பளமே போதும் என்றுங்கள். இதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்னு சொல்லி லூக்கா 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 14 எழுதி இருக்குது. அதே போல ஆவியின் கனியை பத்தி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்ட
கனிகளை பத்தி நமக்கு கலாத்தியர்ல எழுதப்பட்டிருக்குது. அதே போல ஆத்துமா என்கிற கனிகளையும் ராஜ்யத்திற்காக பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஆத்துமான்ற கனியை பத்தி அப்போஸ்தலன் பவுலே வந்துட்டு எழுதியிருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட பலவிதமான கனிகளை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னாக்க நம்முடையவர்களும் கனியற்றவர்களா இராதபடிக்கு கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்ப நற்கிரியைகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளும் நற்கிரியை தான், ஆவியின் கனியும் நற்கிரியில தான் வந்துட்டு அடங்கும். நீங்க ஏழைகளுக்கு உதவி பண்ணாலும் அதுவும் நற்கிரியைகள் தான். இல்ல சபைக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு ஏழை எளிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்க உதவி பண்ணாலும் அதுவும் நற்கிரியை தான். கர்த்தருக்காக உண்மையாக நீங்க ஊழியம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வந்து அந்த உபத்திரவத்தை நீங்க பொறுமையோடு சகித்தால் அதுவும் நற்கிரியை என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் எபேசியர் 2:10, எபேசியன்ஸ் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இந்த எபேசியர் 2:10 முன்னாடிதான் விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதே போல ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று எழுதியிருந்தாலும் நற்கிரியைகள் அவசியம்னு கர்த்தர் அந்த இடத்துல சொல்லிட்டார். அப்ப நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம உண்டாக்கப்பட்டதே எதுக்கு? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதற்கும் அவருக்குள்ளார கனி கொடுப்பதற்கும் அவர் மூலமா அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடைவதற்கு எதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஒரே வேலை அவரை நம்புறது மட்டும்தான். அதே போல அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த நற்கிரியைகள் நீங்க செய்யறதற்கு கர்த்தரை முன்னதாக இந்த நற்கிரியைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறது. அதற்குரிய அந்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உண்டாக்குகிறவர் கர்த்தர் தான். இப்ப நம்ம ஒரு 10 ஏழைகளுக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த விருப்பத்தை கொடுக்கிறது கர்த்தர் தான், அந்த வாஞ்சையை கொடுக்கிறது கர்த்தர் தான், அதை செய்யக்கூடிய பலனையும் திறனையும் கொடுக்கிறது கர்த்தர் தான். எல்லாவற்றையும் கர்த்தர் தான் செய்யறாரு. அவர் அவைகளை முன்னதாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதனால ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு இடம் இல்லை. ஆனாலும் இதை நான் செய்யணுமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா நற்கிரியைகள் செஞ்சு கனிகளை கொடுத்துதான் ஆகணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறது போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுத்துதான் ஆகணும். 2வது ஆவியின் கனியோட நம்ம இருந்துதான் ஆகணும். 3வது ஆத்துமா என்கிற இந்த கனியை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் பிடித்துதான் ஆகணும். உங்களை மனுஷரை பிடிப்போர் ஆக்குவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னாக்கா அதே போல ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது எல்லாமே நற்கிரியைகள் தான் அடங்கி இருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமன்ஸ் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப நற்கிரியைகள் செய்கிறதுல ஒரு சிலர் காலப்போக்குல சோர்ந்து போயிருவாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளா இருந்தாலும் அதுல சோர்ந்து போறவங்களும் இருக்கிறாங்க. ஆவியின் கனியில கூட சோர்ந்து போறவங்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் தான் நான் பொறுமையா இருக்கிறது, என்னால முடியல. ஆவியின் கனியில நீடிய பொறுமை சாந்தம் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் மட்டுமே நீடிய பொறுமையா இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு தான் நான் மட்டுமே சாந்தமா இருக்கிறதுன்னு சொல்லி அதுலயே சோர்ந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க. இல்ல ஏழைகளுக்கு உதவி செய்கிற காரியம், இல்ல பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம், இவர்கள் எல்லாவற்றிலும் சோர்ந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பு என்னது? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு மட்டுமே நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நற்கிரியைகளை வந்துட்டு செய்யறதுக்குரிய ஒரு போதனை அவசியம் என்றும் வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 8, டைட்டஸ் 3:8. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து சித்தமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஆமென். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். எவைகள் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள்? கவனிச்சு பாருங்க. தீத்துக்கிட்ட வந்துட்டு பவுல் சொல்ற அந்த கட்டளையை கவனிச்சு பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் யாருங்க? இது நாம தான் இல்லைங்களா? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள்
நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப நற்கிரியைகள் செய்யறது குறித்து ஒரு திட்டமான போதனை இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். அப்ப அந்த நற்கிரியைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோவர் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா, முதலாவது மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறது போல மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நமக்குள்ளார வேணும். ரெண்டாவது ஆவியின் கனி வேணும். மூணாவது நீங்க ஊழியம் பார்க்கணும். ஊழியம் பார்த்து கர்த்தருக்காக ஆத்மாக்களை பிடிக்கணும். இப்ப சபையா நம்ம கூடி வரும் பொழுது அங்க ஒரு ஏழை பரிசுத்தவான் இருக்கிறார்னா அவருக்கு உதவி செய்யறதுக்குரிய அந்த இருதயம் நமக்கு வேணும். இல்ல வெளியில நீங்க ரோட்ல போகும் பொழுது ஒரு ஏழையை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கும் நம்ம அவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கும் நம்ம கடமைப்பட்டவர்கள், புறம்பே இருப்பவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள், யூதருக்கும் கிரேக்கருக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு போதனை, நற்கரியைகளை குறித்த ஒரு போதனை இருக்கணும்னு சொல்லி திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். பட் இந்த நற்கரியைகளை பத்தி நம்ம எங்க இருந்து கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். 2 திமோத்தி chapter 3 verses 16 to 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய மனுஷன் தேறினவனா இருக்கணும்னா, எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனா இருக்கணும்னு சொன்னா இந்த வசனம் தான் நமக்கு பிரயோஜனமா இருக்குது இல்லைங்களா? அப்ப நற்கரியை செய்யறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் ஆகணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நற்கரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களா மாறணும்னு சொன்னா இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் முடியும். அப்ப நற்கரியை செய்யறதுக்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர் மேல் விசுவாசமா இருந்து அந்த விசுவாசத்தை கிரியைகள் மூலமா வெளிப்படுத்துவது, இதுதான் நம்மளுடைய ஒரே வேலை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மட்டும்தான் நம்முடைய ஒரே அப்ஜெக்டிவா லைஃப்ல இருக்கணும். பட் நம்ம கூடுறதும் நம்ம ஒவ்வொரு சபையா ஒவ்வொரு பட்டணத்திலயும் நம்ம கூடிட்டு இருக்கிறோம். இப்ப பெங்களூர்ல, சென்னையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில பல பட்டணங்கள்ல நம்ம கூடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பட் இந்த கூடுகை கூட நற்கரியைகளுக்காக தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். ஹீப்ரூஸ் chapter 10 verses 24 to 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். நாம் எதற்காக சபையாக கூடுகிறோம்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சபை கூடுதல் நிச்சயமா செய்யணும். வாரம் நம்ம கள்ள சபைகளை விட்டுட்டு வந்துட்டோங்க. அது உண்மைதான். கள்ள சபைகளை, கள்ள போதகர்களை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா சத்திய சபையில இருக்கிறோம்னு சொன்னாக்க நம்ம வாரம் கூடுகை செஞ்சுதான் ஆகணும். ஆனா எதற்காக நாம் கூடுகிறோம்? அன்புக்கும் நற்கரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அப்ப அந்த கூடுகை முடிஞ்சு நீங்க போனீங்கன்னா அன்புக்காக நீங்க ஏவப்படணும் இல்லைங்களா? நற்கரியைகளுக்கு நீங்க ஏவப்படணும். இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ்க்காக தான் நம்ம கூடுறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அன்புக்கும் நற்கரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுக்காக, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக, எதற்காக தான் நான் சபையாக கூடி வருகிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நற்கரியைகளுக்கு நம்ம ஏவப்படுகிறோமா? கர்த்தருடைய வசனத்தை நம்ம தினம்தோறும் கேட்கிறோம் இல்லைங்களா? பெராயா நகரத்து ஜனங்களை போல அந்த விசுவாசிகளை போல தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப நற்கரியைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்ம ஏவப்படுகிறோம், அன்பின் காரியங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஏவப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நற்கரியைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நற்கரியைகளை குறித்த ஒரு திட்டமான போதனை இருக்கணும்னு சொல்லி தீத்து 3:8 படிச்சோம். பட் நற்கரியைகளை பத்தி அது செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களா மாறணும்னு சொன்னா ஆவியானவர் கொடுத்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறத 2 திமோத்தி 3:16 படிச்சோம். பட் நற்கரியைகளுக்கு ஏவப்படுவதற்கு தான் நம்ம கூடுகை செய்யறோம்னு சொல்லி எபிரேயர் 10:24-25 படிச்சோம். இயேசு கிறிஸ்துவும் இதையே தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 5:16 வாசிக்கலாம். Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு, உங்களுடைய விசுவாசத்தை அவங்க எப்படிங்க பார்க்க முடியும்? உங்களுடைய இருதயத்துல இருக்கிற விசுவாசத்தை யாராவது ஒருத்தர் எப்படி பார்க்க முடியும்? உங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்ப பிதாவுக்கு நீங்க மகிமையா இருக்கணும்னா அதற்கு உதவி செய்வது உங்களுடைய நற்கிரியை ஒண்ணுதாங்க. ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்கள் பார்ப்பது நற்கிரைகள் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டார். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் நியாயம் தீர்க்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நியாய தீர்ப்பு நாள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து வலது பக்கம் இடது பக்கம் வந்துட்டு செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் தனித்தனியா பிரிச்சுட்டு எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? யோவான் 12:48 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. அப்ப இந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 25 நியாய தீர்ப்பு குறித்த வசனங்கள் இருக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 25 35 முதல் 36 வசனங்கள். Matthew chapter 25 verses 35 to 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். இயேசு கிறிஸ்து கேட்கறது, எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா, நற்கரியை செஞ்சியா, இதைத்தான் கேட்க போறார். இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை நீ எப்படி வழிகாட்டின அப்படிங்கிற அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படுதல் பிராக்டிக்கலா எப்படி நீங்க கர்த்தருக்கு உண்மையா நடந்தீங்க, இதைத்தாங்க அவர் கேட்கிறாரு. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா? தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தாயா? அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயா? வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தாயா? வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தாயா? இந்த மாதிரி பிராக்டிக்கலா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சமா இல்லையா, இதான் கேட்பாரு. இதுக்கான ரீசனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு 25:40 வாசிக்கலாம். Matthew 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். இந்த வசனத்துல இருக்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்றார். என் சகோதரர்னா யாருங்க? யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையா கீழ்ப்படுகிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு சமமா இருக்கும். குறிப்பா சபைக்குள்ளதான் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், சபையில இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது இந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு வரும். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் வந்துட்டு கடைசியா நம்ம கிட்ட கேட்க போறது பிராக்டிக்கலான காரியங்கள் தான். எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சியா, உன்னுடைய விசுவாசத்தை நற்கிரியைகள் மூலமா நீ வெளிப்படுத்தினியா அப்படின்றத கர்த்தர் கேட்க போறார். உண்மைதான், புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் இல்லை, நமக்கு அது கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. காணிக்கை நமக்கு கட்டளையாக கொடுக்கப்படவில்லை. ஆனா கர்த்தர் வந்துட்டு இந்த விஷயத்த கேட்பார். பசியா இருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தியா? இப்ப சபைக்கு வெளியில நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். சபைக்கு வெளியில நீங்க வந்துட்டு புறஜாதிகளா இருந்தாலும் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நீங்க ரோட்ல யாரையாவது பார்த்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் தான். சபைக்குள்ளார இருக்கிற பரிசுத்தவான்களை வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்குல நீங்க வந்துட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, அவங்களுடைய பிரச்சனைகள்ல அவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா, இதை கர்த்தர் வந்துட்டு பார்ப்பாரு. இல்ல ஒரு சிலருக்கு மாம்சத்துல ஒரு சில தேவைகள் இருக்கலாம், சபைக்குள்ளார ஏழை பரிசுத்தவான்கள் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சீங்களா, இதைதான் கர்த்தர் என் சகோதரர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு சொல்றாரு. பட் ஒரு சில நேரங்கள் எதற்காக நான் ஹெல்ப் பண்ணணும், எதற்காக ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும். ஒரு சிலருக்கு வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இதுக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறாரான்னு கேட்டாக்க மேபி அதிகாரம் கொடுக்க மாட்டார்.
இல்ல இந்த காலத்துல வந்துட்டு படிப்பு வந்துட்டு ரொம்ப ஃபேன்சி ஆயிடுச்சு இல்லைங்களா? படிப்பு பல லட்சத்துல வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு படிக்கிறாங்க. படிப்புக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பட் பைபிள் காலகட்டத்துல, பைபிள் எழுதின காலகட்டத்துல பாத்தீங்கன்னா படிப்புக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமோ படிப்புக்குரிய ஒரு மோகமோ அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு இல்ல. இன்னைக்கு நான் படிப்புக்கு உதவி செஞ்சேன், அது ஒரு நற்கிரியை வந்துட்டு நான் வந்துட்டு இவருக்கு நான் 50,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினேன், இல்ல இன்னாருக்கு நான் வந்துட்டு இந்த பெரிய ஒரு பொருள் வாங்கி கொடுத்தேன், இல்ல இன்னாருக்கு நான் லோன் அடைச்சேன். கர்த்தர் அதெல்லாம் கேட்க போறது இல்லைங்க. கர்த்தர் அதெல்லாம் கேட்க போறது கிடையாது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்க ஊர்ல இருக்கிற சபையின் மூப்பர்கிட்ட போன் பண்ணி பேசுங்க. ஒரு நற்கிரியை செய்யும் பொழுது நான் கர்த்தர் கேட்க போறது, பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தாயா, தாகமா இருந்தேன் குடிக்கிறதுக்கு நீ தண்ணி கொடுத்தாயா, ஆடை என்று இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தாயா, அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டாயா. இந்த மாதிரி அடிப்படையான காரியங்களை தான் கர்த்தர் உதவி செய்ய சொல்றார். உதவி செய்யறதுலயும் வசனம் சொல்கிறபடிதான் நாம் உதவி செய்ய வேண்டும். பட் சில எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாக்க நீங்க போதிக்கிற சகோதரர்கள்ட்ட தாராளமா போன் பண்ணி, பிரதர் எனக்கு இப்படி உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, நான் இதை செய்யலாமான்னு சொல்லி நீங்க தாராளமா யார்கிட்ட டைரக்ஷன்ஸ் கேட்கலாம். இல்ல பிரதர் வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு எழுதியிருக்குதே அப்படின்ற ஒரு வசனத்தை நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றது கர்த்தர் வந்துட்டு சபைக்கு புறம்பே இருக்கிற ஏழைகளுக்காக சொன்ன வசனம். நான் மீண்டும் சொல்றேன், வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னது வந்துட்டு தாரை ஊதுவியாதே அப்படின்னு சொன்னது கர்த்தர் வந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யற காரியத்துல, குறிப்பா வந்துட்டு சபைக்கு வெளியே புறஜாதிகளா இருக்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யற அந்த கான்டெக்ட்ல சொன்னது. நீங்க புதிய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அநேகர் சபையில இருக்கிற அந்த மூப்பர்கள் மூலமா உதவிகள் செஞ்சிருப்பாங்க. மூப்பர்களுக்கு தெரிஞ்ச உதவிகள்லாம் நடந்திருக்குது. பட் அங்கேயும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு கான்டெக்ட் வந்துட்டு சபைக்குள்ளார கர்த்தர் சொல்லல, சபைக்கு வெளியில வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எதுக்கு உதவி செய்யணும், எதுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி உதவி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உதவின்றதுலே பல விதமான ஆங்கிள் வந்துட்டு இருக்குது. நீங்க ஆவியின் கனியோட இருப்பதே பலருக்கு உதவியா இருக்கும். உதவின்றது பினான்சியல் உதவி மட்டும் கிடையாது. நீங்க ஆவியின் கனியோட இருந்து ஒரு சண்டையை நீங்க அமர்த்துறீங்களா அப்படின்னு சொன்னா அதுவே வந்துட்டு உங்களுடைய வீட்டாருக்கு நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும். இல்ல நிறைய நேரம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட இருக்கிறாரு, ஒரு துக்கத்தோட இருக்கிறாரு, சபை கூடுதல் வரும் பொழுது ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட வராருன்னா அவருக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து 4 வசனங்களை சொல்லும் பொழுது அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். இல்ல ஒரு சில நேரம் இங்க ஒரு பினான்சியலா ஹெல்ப் பண்றீங்களா, ஹெல்ப் பண்ணும் பொழுது முதல்ல கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கர்த்தர் இதை விரும்புறதே கிடையாது. அநேக கிறிஸ்தவர்கள் பண்ற தவறுல வந்துட்டு கடன் வாங்கி ஹெல்ப் பண்றேன், இல்லாதவைகளிலிருந்து எடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லைங்க. உள்ளவைகள்ல இருந்து எடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அதையும் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் அப்படின்றத வந்துட்டு கர்த்தர் ரொம்ப குறிப்பாவே எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். ரோமர் 12:13. ரோமன்ஸ் 12:13. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆமென். இதுல 2 கூட்டத்தாரை பத்தி கர்த்தர் பேசி இருக்கிறார். பரிசுத்தவான்கள், இன்னொன்னு அந்நியர். யாரு பரிசுத்தவான்கள்? சபையில் இருப்பவர்கள் பரிசுத்தவான்கள், சபைக்கு புறம்பே இருப்பவர்கள் அந்நியர்கள் இல்லைங்களா? அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்றும் எழுதியிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்போ குறைவுனா மாம்சத்திலையும் குறைவு இருக்கலாம், ஆவியிலையும் குறைவு இருக்கலாம். ஆவியில குறைவு இருந்தா ஜெபம் பண்ணிக்குங்க, இல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுங்க. பட் மாம்சத்துல குறைவு இருந்தா நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கலாத்தியர் 6:10 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடவோம்? யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசேஷமாக உதவி செய்ய வேண்டியது, ரொம்ப ஸ்பெஷலா ஹெல்ப் பண்ண வேண்டியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விசுவாச குடும்பத்தார். சிம்பிளா சொல்ல போனா சபையாருக்கு தான் விசேஷமாக நாம் நன்மை செய்ய கடவோம். நன்மை என்றால் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. நீங்க ஒருத்தருக்காக ஜெபிச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் வந்துட்டு, இல்ல வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு இருதயத்துல இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு மாறணும்னு சொல்லி அவங்களுக்கு பல விதத்துல நீங்க உதவி செய்யலாம். இல்ல மாம்சத்துல உதவி செய்யற காரியமோ அதை ஆண்டவர் இதுல அடக்கிதான் வந்துட்டு வச்சிருக்கிறார். அப்ப நன்மை நற்கிரைன்றதுல வந்துட்டு ஆவிக்குரிய நற்கரிகளும் வந்துட்டு இருக்குது, மாம்சத்திற்குரிய நற்கரிகளை பத்தியும் கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 26 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 15 verses 25 to 26.
இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நிறைய காரியங்கள் இந்த 2 வசனங்கள்ல அடங்கி இருக்குது. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன். எதுக்காக வந்துட்டு பவுல் வந்துட்டு எருசலேமுக்கு போய் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும்? அந்த காலத்துல அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா ஒரு பெரிய பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அறிவிச்சார். ஆவியானவர் அறிவிச்ச அந்த பஞ்சம் வந்துட்டு அதே மாதிரி வந்துச்சு. குறிப்பா யூதேயாவில் உள்ள சபைகள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பணம் இல்லாம, சாப்பாடு இல்லாம யூதேயாவில் உள்ள சபைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதற்கு உதவியா 2 கூட்டத்தார் வந்தாங்க. அந்த 2 கூட்டத்தார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மக்கதோனியாவிலும் 2வது அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மக்கதோனியானா என்னது? மாசிடோனியா. மாசிடோனியால 3 முக்கியமான சபைகள் புதிய ஏற்பாடுல இருக்குது. மக்கதோனியாவில் இருக்கிற 3 முக்கியமான சபைகள் எதுன்னா, ஒன்னு பிலிப்பு சபை, பிலிப்பியர் சபை, 2 தெசலோனிக்கர் சபை, 3வது பெராயா சபை. இந்த பெராயா நகரத்து மக்கள் தான் தினம்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ஸ்ல அப்போஸ்தலர் 17:11 வந்துட்டு வாசிக்கிறோம். இந்த பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெராயா சபை, இது 3 மாசிடோனியா மக்கதோனியாவில் வந்துட்டு இருக்குது. இவர்கள் வந்துட்டு எருசலேமில் உள்ள ஏழை பரிசுத்தவான்களுக்கு பொருள் சகாயம் செய்தார்கள். சிம்பிளா சொல்ல போனா இவங்க பணம் கொடுத்து அனுப்புனாங்க. யார் மூலமா கொடுத்து அனுப்புனாங்க? மூப்பர்கள் மூலமா. அங்க பவுல் இருக்கிறான், பர்னபா இருக்கிறான், தீத்து இருக்கிறான். இவங்க 3 பேருடைய பெயரை வந்துட்டு அடுத்த ஒரு சில வசனங்கள்ல வந்துட்டு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இவர்கள் மூலமாக அவங்க பொருள் சகாயம் செய்யறாங்க. பட் இன்னொரு ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா, அகாயாவில் உள்ள சகோதரர்களும் இதை செஞ்சாங்க. இந்த அகாயான்றது பாத்தீங்கன்னா மக்கதோனியா பக்கத்துலதான் இருக்கு. சொல்ல போனா மக்கதோனியாவுக்கு கீழே தான், மாசிடோனியாவுக்கு கீழே. இது 2 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கிரீஸ் அண்ட் நார்த் மாசிடோனியா. இன்னைக்கு கிரீஸ் அப்படின்ற கிரேக்க நாடு நமக்கு தெரியும். இந்த கிரேக்க நாடு, அதுக்கு மேல இருக்கிற நார்த் மாசிடோனியா, இந்த பகுதிகள் தான் வந்துட்டு மக்கதோனியா, அகாயா. அகாயாவுல 3 முக்கியமான சபைகள் இருக்குது. கொரிந்து சபை, அத்தேனே பட்டணத்துல இருக்கிற ஏத்தன் சபை, 3வது கெங்கிரேயா சபை. இந்த 3 சபைகளும் வந்துட்டு அகாயாவில் இருக்கிற 3 முக்கியமான சபைகள். சோ மொத்தம் 6 சபைகள் வந்துட்டு எருசலேம் சபைக்கு அங்க இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு பணம் கொடுத்து அனுப்புனாங்க. மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, பெரியா சபை, அகாயாவில் இருக்கிற கொரிந்து சபை, அத்தேனே பட்டணத்துல இருக்கிற ஏத்தன் சபை, கெங்கிரேயா சபை, இவர்கள் எல்லோரும் மூப்பர்கள் மூலமா பணத்தை கொடுத்து அனுப்பி ஏழை பரிசுத்தவான்களை விசாரிக்கிறாங்க. இப்படிதான் ஆதி சபைகள்ல வந்துட்டு அந்த சமநிலை பிரமாணத்தை கர்த்தர் உண்டு செய்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். லா ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 13 முதல் 15 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் ஈக்வாலிட்டி, சமநிலை பிரமாணம். பிரமாணம்னு சொன்னா கட்டளை என்று அர்த்தம். நியாய பிரமாணம் அப்படின்னாக்க அது ஒரு கட்டளை இல்லைங்களா? அதே மாதிரி சமநிலை பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் அப்படின்னு எல்லாம் வாசிக்கிறோம். பிரமாணம் என்றால் கட்டளை. அப்ப சமநிலை பிரமாணம்னா என்னது? இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும். சிம்பிளா சொல்ல போனா இதுதான் சமநிலை பிரமாணத்தை கர்த்தர் சபையிடம் எதிர்பார்க்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இதுவரைக்கும் விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறோம், அன்புல வளர்ந்திருக்கிறோம், கர்த்தருடைய 2ஆம் வருகையின் ரகசியங்களை வளர்ந்திருக்கிறோம். இந்த சமநிலை பிரமாணத்திலையும் நம்ம வளரணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 24:17, ஆக்ட்ஸ் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். ஆமென். அநேக வருஷங்களுக்கு பின்பு, இது எத்தனை வருஷம்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் 14 வருஷங்களுக்கு பின்பு அப்படின்னு, 14 இயர்ஸ் அப்படின்னு இன்னொரு இடத்துல பவுலே வந்துட்டு எழுதி இருக்கிறான். அப்ப 14 வருஷம் கழிச்சு பவுல் எதுக்காக தன்னுடைய ஊருக்கு போறான்? நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்க வந்தேன். தர்ம சகாயம், தர்ம ஊழியம், தர்ம பணம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு இதை ஒரு ஊழியமாவே எழுதி இருக்கிறார். அப்ப தர்ம பணம், தர்ம ஊழியம், இது எதற்காக? ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க பணம் கொடுத்து விடலாம். இது தர்ம பணம் அல்லது தர்ம ஊழியம் என்று கர்த்தர் எழுதி இருக்கிறார். பட் ஒரு சபைக்குள்ளாரே, இப்ப நம்ம ஒரு பட்டணத்துல இருக்கிறோம், நம்முடைய பட்டணத்துல நம்முடைய சபைக்குள்ளார யாராவது ஏழை பரிசுத்தவான்கள் இருந்தா அவர்களுக்கும் நம்ம உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். பட் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு உதவி போகுதுன்னா வழக்கமா மூப்பர்கள் மூலமாக உதவி போகும்.
சோ இப்படிதான் கர்த்தர் வந்துட்டு எப்படி இந்த உதவிகளை செய்தார், ஆதி நாட்களில் எப்படி வந்துட்டு எந்த குறைவும் இல்லாம சபைகள் செயல்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 2 verses 15 to 17. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலேதானே செத்ததாயிருக்கும். ஆமென். இந்த கடைசி வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். எதற்காக கர்த்தர் இந்த வசனத்தை சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, 15வது வசனத்துல ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு ஒரு தேவை இருக்கிறது. சகோதரன் சகோதரினா யாருங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் சகோதரன் சகோதரி, மற்றவர்கள் அந்நியர்கள், புறம்பே இருப்பவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இவர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னாக்க நம்ம அவங்களுக்கு வந்துட்டு கிரியைகள் மூலமா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. கடன் வாங்கி அல்ல, என்ன நம்ம கிட்ட இருக்குதோ இருக்கிறதன் மூலமா தான் உதவி செய்ய முடியும். நான் அதிகமா உதவி செய்யறேன்னு சொல்லி கடன் வாங்குற அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தர் இதை வந்துட்டு விரும்பவே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுல இருந்துதான் உதவி செய்ய சொல்லி கர்த்தர் சொல்றாரு, இல்லாதவைகளிலிருந்து கிடையாது. வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரைக்கும். 1 John chapter 3 verses 17 to 18. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஆமென். நம்ம வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சோ ஒருவனுக்கு இந்த உலக ஆஸ்தி இருக்குது, தன் சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் இருக்குது, அதை கண்டும் தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி அப்படின்னாக்க, நம்ம கீழ்ப்படுகிறது வந்துட்டு பிராக்டிக்கலா கீழ்ப்படினு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தினால மட்டும் இல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். சோ தசமபாகம் நமக்கு இல்ல, அது உண்மைதான். காணிக்கை நமக்கு இல்ல, அதுவும் வந்துட்டு உண்மைதான். பட் ஆனால் நற்கிரியைகள் எந்த அளவுக்கு செய்யறோம்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம சபையில இருக்கிறவங்களுக்கோ இல்ல வெளியூர் சபையில இருக்கிறவங்களுக்கோ பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் இருக்குது அப்படின்னு கண்டாக்க நம்மளால பிசிக்கலா உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்றோமா அதை யோசிச்சு பார்க்கலாம். நம்ம அட்லீஸ்ட் ஜெபமாவது அவர்களுக்காக செய்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இந்த சமநிலை பிரமாணம் அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் வழக்கமாவே கடைசியா தான் வச்சிருப்பார். முதல்ல நம்ம பெருக வேண்டியது முதல்ல விசுவாசம். விசுவாசம், அன்பு, கர்த்தருக்குரிய அந்த ரகசியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம், தேவன் ஒருவர், இந்த அடிப்படைகள் எல்லாவற்றையும் நம்ம கத்துக்கிட்டோம்னா கடைசியாக நாம் பெருக வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமநிலை பிரமாணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தையும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தையும் முழுக்கவுமே நீங்க வாசிக்கலாம். இந்த 2 அதிகாரம் முழுக்கவுமே இந்த சமநிலை பிரமாணத்தை கர்த்தர் எப்படி சபையின் நடுவே அவர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு அற்புதமாக எழுதப்பட்ட வசனங்கள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. 2 Corinthians chapter 8 verses 1 to 4. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள்னா 1 பிலிப்பு சபை, 2வது தெசலோனிக்கே சபை, 3வது வந்துட்டு பெரியா சபை. இந்த பெரியா நகரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 3 சபைகளை பத்தி இங்க சாட்சி சொல்லப்படுகிறது. இவர்கள் வந்துட்டு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த 3 சபைகளும், இந்த பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கேர்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள், பெரியாவில் அங்க இருக்கிற வந்துட்டு சீஷர்கள், இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமை கொடுத்தார்கள்.
யாருக்கு கொடுத்தாங்க? எருசலேம் சபைக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம வாசிக்கிறோம். நான் எருசலேம்ல ஒரு பஞ்சம் வந்தது அப்படின்னா நமக்குள்ளரையும் கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சபையில வந்துட்டு ஏழை பரிசுத்தவான்கள் அதிகமா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கன்னா இன்னொரு சபை மற்ற சபைக்கு உதவி செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம எந்த சபையை பார்த்து கத்துக்கலாம்? மக்கதோனியா சபையை பார்த்து, அதே போல வந்துட்டு அகாயாவில் உள்ள சபைகளை பார்த்து, மொத்தம் 6 சபைகள் இருக்குது. இந்த 6 சபைகளை பார்த்து நம்ம கத்துக்கலாம். அகாயாவில் 3 சபைகள், மக்கதோனியாவில் 3 சபைகள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அப்போஸ்தலர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் தர்ம ஊழியத்தின் பங்கையும், அந்த தர்ம ஊழியம்ன்றதை கவனிச்சுக்குங்க. இது ஒரு ஊழியம் என்றும் கர்த்தர் பேசுகிறார். பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படினா என்ன அர்த்தம்? இது மூப்பர்கள் மூலமாக கர்த்தர் இந்த உதவிகளை வந்துட்டு ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு கொடுத்து அனுப்பினார் அப்படின்றத வாசிக்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இது இந்த நற்கிரிகளை நம்ம எப்படி பெறுகிறது அப்படின்றதுக்காக கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற வசனங்களா இருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 Corinthians chapter 8 verse 7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஆமென். நீங்க நிறைய காரியத்துல ஏற்கனவே வளர்ந்திருக்கிறீங்க, ஆனாலும் இந்த தர்ம காரியத்திலும் நாம் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறீங்க, போதிப்புல வளர்ந்திருக்கிறீங்க, கர்த்தரை அறிகிற அறிவுல வந்துட்டு வளர்ந்திருக்கிறீங்க, எல்லா ஜாக்கிரதையிலும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களையும் நீங்க வளர்ந்திருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா புறம்பே இருக்கிற ஏழைகளுக்கும் நம்ம உதவி செய்யணும் இல்லைங்களா? சபைக்கு வெளியே இருக்கிற ஏழைகளை கண்டாலும் உதவி செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல சபைக்குள்ளார இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களா இருந்தாலும் இந்த ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது நமது கடமையா இருக்கிறது. சோ நமக்கு தசம பாகம் இல்ல உண்மைதான், காணிக்கை இல்ல உண்மைதான், ஆனா சமநிலை பிரமாணம் இருக்குது, ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் இருக்குது. நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. நான் கர்த்தர் கேட்க போற கேள்வி என்னது? நியாய தீர்ப்பு நாள்ல பசி ஆகியிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா? தாகமாயிருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தாயா? ஆடை என்று இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? அப்படிங்கிறத கர்த்தர் கேட்பார். பட் இன்னொரு எச்சரிப்பும் கர்த்தர் கொடுக்கிறாரு. உள்ளவைகள்ல இருந்து நீ கொடுத்தா போதும், கடன் வாங்கியோ இல்லாதவைகள்ல இருந்து நீ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற வசனத்தையும் கொடுத்திருக்கிறாரு இதே அதிகாரத்துல. 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனங்கள் 11 முதல் 12 வரை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 8 verses 11 to 12. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஆமென். உங்களுக்கு உள்ளவைகளை எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அப்ப உள்ளவைகள் இருந்தா கர்த்தர் செய்ய சொல்றாரு. கடன் வாங்கி கொடுப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. அதே போல ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும். அப்ப உள்ளதுல இருந்துதான் கர்த்தர் உதவி செய்ய சொல்றாரே ஒழிய, அநேகர் கடன் வாங்கி நான் உதவி செய்யறேன், நல்ல பேர் வாங்குறேன்னு சொல்லி அவங்க கடன்ல மாட்டிக்கிட்டு அநேகர் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். சோ சமநிலை பிரமாணம் அப்படின்ற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஏற்கனவே நம்ம வாசிச்சது போல 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறீங்க, போதிப்புல வளர்ந்திருக்கிறீங்க, அறிவுல வளர்ந்திருக்கிறீங்க, ஜாக்கிரதையில வளர்ந்திருக்கிறீங்க, அன்புல வளர்ந்திருக்கிறீங்க, ஆனால் இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி பவுல் சொன்னது போல இன்னைக்குமே ஆவியானவர் நம்மிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. ஃபைனலா நம்ம வளர்ந்து பெருக வேண்டியது இந்த தர்ம காரியத்திலும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும். வாசிக்கலாம் இந்த சமநிலை பிரமாணத்துக்குரிய வசனங்களை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரைக்கும். 2 Corinthians chapter 8 verses 13 to 15. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். ஆமென். சமநிலையாய் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல சொல்லிட்டு 15வது வசனத்துல சமநிலை பிரமாணத்தின்படியே
இது ஒரு பிரமாணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரமாணம் அப்படின்னு சொன்னா கட்டளை, கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப இது ஒரு சட்டமாகவே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. இது இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா லா ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். இது சிம்பிளா இன்னும் கொஞ்சம் அதிகமா ஹையர் லெவல்ல நம்ம பேசணும்னா, உன்னை நீ அன்பு செய்வது போல பிறனையும் அன்பு செய் அப்படின்றதுக்குள்ளார இந்த லா ஆஃப் ஈக்குவாலிட்டி அடங்கிதான் வந்துட்டு இருக்குது. அப்ப இதே தீமை தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல இந்த சமநிலை பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இதே விஷயத்தை தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் கொண்டு போறாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9ல முதல் 3 வசனங்கள். 2 Corinthians chapter 9 verses 1 to 3. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அக்காயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். ஆமீன். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து அப்படின்னு கர்த்தர் பேசுறார் இல்லைங்களா? அப்ப சபையில் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களை கவனிச்சுக்க வேண்டியது சபையினுடைய கடமையாக இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அவர்களுக்கு ஒரு தர்ம சகாயத்தை செய்யணும். இதை வந்துட்டு உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள். அவங்க இதுக்காக இந்த நற்கரையை செய்யறதுக்கு 1 வருஷமா அவங்க பிளான் பண்ணி இருக்கிறாங்க. இந்த யார் இந்த அகாயாவில் உள்ள சபைகள்? கொரிந்து சபை, அத்தேனே பட்டணத்தில் இருக்கிற சபை, அதே போல கெங்கிரேய சபை. இந்த 3 சபைகளும் அகாயாவில் உள்ள சபைகளா இருக்கிறார்கள். சோ இதுக்காக வந்துட்டு இந்த தர்ம சகாயத்தை நீங்க செய்யறதுக்கு வந்துட்டு யார் மூலமா சொல்லலாம்? இந்த சகோதரரை அனுப்பினேன். இந்த சகோதரனா அல்ல தீத்து அடங்கி இருக்கிறான். ஏன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல தீத்துவனுடைய பெயர் அங்க எழுதப்பட்டிருக்குது. சோ தீத்து மூலமா இந்த தர்ம சகாயத்தை அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. ஒரு எல்லாருக்கும் போதிக்கப்படுகிற ஒரு முக்கியமான வசனம், அநேக கிறிஸ்தவர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வசனம். அதே வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 9 verses 6 to 7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நீங்க எல்லாருமே இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக கள்ள போதகர்கள் வந்துட்டு இந்த வசனத்தை புரட்டி தான் போதிக்கிறாங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதனால நீங்க சபைக்கு நிறைய கொடுங்க, பாஸ்டருக்கு நிறைய கொடுங்க, உண்டியல்ல நிறைய போடுங்க, தசம பாகம் அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கள் தனக்காக பயன்படுத்துவாங்க. இது பாஸ்டர்களுக்காக எழுதப்பட்ட வசனம் இல்ல. முதல் வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம் என்று எழுதி இருக்கிறது. அதே போல 7வது வசனத்துல விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமா யாருக்கு கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்றாரு? பாஸ்டருக்கு கொடுக்க சொல்லி சொல்றாரா? நிச்சயமா இல்ல. இங்க உற்சாகமா கொடுக்கணும்ன்றது வந்துட்டு இது பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். அப்ப இந்த 2 வசனங்களும் உலகம் முழுவதும் இருக்கிற அநேக கள்ள போதகர்கள், பொருளாசையுடைய கள்ள போதகர்கள் வந்துட்டு தசம பாகம் காணிக்கைக்காக எனக்கு கொடு அப்படின்ற அர்த்தத்துலதான் அநேக போதகர்கள் வந்துட்டு பேசி இருக்கிறாங்க. பட் இது சபையில இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். அப்படின்னா நம்ம சிறுக விதைக்கிறோமா பெருக விதைக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். உற்சாகமா வந்துட்டு சபையில இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களை நாம் கவனிக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 16 verse 1. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். ஆமென். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து, தர்ம சகாயம், தர்ம பணம், தர்ம ஊழியம் அப்படின்ற 3 விதத்திலையும் நம்ம வந்துட்டு வசனங்களை வாசிட்டோம் இல்லைங்களா? இது தர்ம ஊழியம், தர்ம சகாயம், தர்ம பணம் என்றும் எழுதியிருக்கிறது. இதுல வந்துட்டு நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
கலாத்தியா நாட்டு சபைகள் எது? இக்கோனியாவில் இருக்கிற சபை, லீஸ்திராவில் இருக்கிற சபை, தெர்பையில் இருக்கிற சபை. இந்த இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை இது மூணுமே வந்துட்டு கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் கலாத்தியா புஸ்தகத்துல கலாத்தியா என்பது ஒரு சபை இல்ல, கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு அப்படின்ற வார்த்தை கலாத்தியர் முதல் அதிகாரத்திலே வந்துட்டு வரும். கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகள், அதுல இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை இருக்குது. பட் இவர்கள் எல்லோருமே திட்டம் பண்ணி தெளிவா சபையில் உள்ள ஏழை பரிசுத்தவான்களுக்கு, லோக்கல்லையும் சரி இல்ல வெளியூர்ல இருக்கிற சபையில் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு மூப்பர்கள் மூலமா உதவிகளை செய்தார்கள். இது எப்பொழுதுமே ஒண்ணு பவுல் மூலமா இந்த உதவிகள் நடந்திருக்கும், இல்லாட்டினா பர்னபா மூலமா, இல்லாட்டினா தீத்து மூலமா, யாராவது சபையில இருக்கிற ஒரு போதிக்கிற சகோதரன் மூலமா இந்த உதவிகளை வந்துட்டு அந்த காலத்துல இருந்த ஆதி சபையில இருந்த பரிசுத்தவான்கள் இதை செய்தார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 24:17, ஆக்ட்ஸ் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். ஆமென். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு, என் ஜனத்தார்னா எருசலேம் உள்ள சபையை வந்துட்டு சொல்றான். எருசலேம்ல இருக்கிற அங்க இருக்கிற வந்துட்டு யூதேயா சபைகளை பத்தி இங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்றான். எதற்காக வந்திருக்கிறான்? தர்ம பணத்தை ஒப்புவிப்பதற்காக. யார் இந்த தர்ம பணத்தை கொடுத்து அனுப்புனா? ஒண்ணு அகாயாவில் உள்ள சபைகள், ரெண்டாவது மக்கதோனியாவில் இருக்கிற சபைகள். அந்த 6 சபைகளுடைய பெயர்களை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது எதனால நடந்துச்சுன்ற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 வரை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verses 28 to 30. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவதியூர் ஆயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் ராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஆமென். அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு பவுலுடைய காலத்துல வந்துட்டு இருந்தான். அவன் மூலமா ஆவியானவர் என்ன சொல்றாரு? உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னது வந்துட்டு கிலவதியு ராயனுடைய நாட்களிலே அது உண்டாயிற்று. கிலவதியுனா கிளாடியஸ். இந்த கிளாடியஸ் சீசர் அவனுடைய நாட்களிலே வந்துட்டு இந்த பஞ்சம் வந்தது. அப்பொழுது 29வது வசனத்துல கவனிக்கிறோம், சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அதை வந்துட்டு யார் கையில கொடுத்து அனுப்புனாங்க? பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையில கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். சோ பர்னபாவும் சவுலும் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்க? எருசலேம்ல இருக்கிற மூப்பர்கள் கையில கொடுக்குறாங்க. எருசலேம்ல இருக்கிற மூப்பர்கள் அங்க இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு அந்த பணத்தை வச்சு உதவி பண்றாங்க. சோ இப்படிதான் அந்த காலத்துல சமநிலை பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12:25, ஆக்ட்ஸ் 12:25. பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். ஆமென். பர்னபாவும் சவுலும் எந்த ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு? தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு. அந்த தர்ம ஊழியம்னா என்னதுங்க? தர்ம பணத்தை ஒரு சபையில சேகரிக்கிறாங்க. தர்ம பணத்தை சேகரிச்சு பவுல் பர்னபா கையில கொடுத்து அனுப்பி எருசலேமுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. இவங்க எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற மூப்பர்கள் கையில கொடுத்துட்டு நீங்க அங்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க அந்த பணத்தை கொடுத்துட்டு வராங்க. இதற்கு பேர் என்னது? தர்ம ஊழியம் என்று கர்த்தர் வந்துட்டு இது ஒரு மேன்மையான ஊழியமா தான் கர்த்தர் வந்துட்டு இதை பார்க்கிறார். பட் அநேகர் இதை போன்ற வசனங்களை எடுத்துக்கிட்டு தனக்காக பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற அவல நிலையே கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்துட்டு சபைகள் மத்தியில இருக்கிற ஒரு அவல நிலை பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அநேக வசனங்களை அநேக போதர்கள் புரட்டி எடுத்து சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் சொல்லி தனக்காக பயன்படுத்துறது இது ஒரு துக்கமான ஒரு நிலைமை தான். பட் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலே சுடர்களாய் இருக்கிற நாம் இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளா இருக்கிறவங்க நம்மளை போல சீஷர்கள் மட்டும்தான் இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல அவங்க வந்துட்டு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ஒரு 50 பேரு, 100 பேரு, 200 பேருன்னு சொல்லி கர்த்தருக்கு உண்மையான சாட்சிகளா இருப்பது நம்மை போன்ற சகோதர சகோதரிகள் மட்டும்தான். அப்படின்னாக்க நாம் கர்த்தருக்கு எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க அன்புல பெருகிட்டீங்க, விசுவாசத்துல பெருகிட்டீங்க, கர்த்தரை அறிகிற ரகசியங்களை நீங்க பெருகிட்டீங்க, ஜாக்கிரதையில பெருகி இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவோ காரியத்துல பெருகி இருந்தாலும் கடைசியாக இந்த தர்ம ஊழியத்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 6, 2 Corinthians 8:6. ஆதலால்
தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். ஆமென். கொரிந்து சபையில இந்த தர்ம காரியத்தை தொடங்கி வச்சது யாரு? தீத்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப போதிக்கிற சகோதரர்கள் மூலமா ஆவியானவர் திட்டமும் தெளிவுமான ஒரு போதனையை கொடுத்து இதை குறிச்சு வந்துட்டு ஒரு புரிதலை சீஷர்கள் மத்தியில கொடுத்து அவர்கள் மூலமா ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு உதவி செய்யறாங்க. இல்ல லோக்கல்ல இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களை அவங்க டேக் கேர் பண்றாங்க. இப்படிதான் வந்துட்டு சபைகள் செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 9:3 2 Corinthians 9:3. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன்னு வந்துட்டு பவுல் சொல்றான். யார் இந்த சகோதரர்? ஒன்னு தீத்தோ, இன்னொன்னு வந்துட்டு உங்க சபையில இருக்கிற யாராவது உண்மையான சகோதரனை தீத்தோட கூட நீங்க அனுப்பி வைங்க அப்படின்றத வந்துட்டு ஏற்கனவே 8ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஆவியானவர் எழுதியிருப்பாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21 வரைக்கும் வாசிக்கலாம். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஆமென். பவுல சந்தேகப்படுவாங்கன்னு பவுலுக்கு நல்லாவே தெரியும். சீஷர்களிலும் ஒரு சிலர் விசுவாச குறைச்சலா இருக்கிறவங்க பவுல சந்தேகப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பவுலுக்கு தெரிஞ்சதுனால எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இந்த வசனத்தை அவன் சொல்றது 2 கொரிந்தியர் 8 தான். சமநிலை பிரமாணம் இருக்கிற அதே அதிகாரத்துலதான் வந்துட்டு இந்த பணத்தை நாங்க கையாளுறோம் அப்படின்றதுனால எங்களை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். இதனாலதான் பவுல் அநேக இடத்துல சொல்றான், எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு பவுல் அநேக வசனங்கள்ல வந்துட்டு சொல்லி இருக்கிறான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 34வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க அதுல வந்துட்டு எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் இந்த கைகளை வேலை செய்தது அப்படின்ற வார்த்தை எழுதியிருப்பான். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களையும் ஒரே காரியத்தை தான் பவுல் சொல்லுவோம். ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் இரவும் பகலும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். இன்னைக்கு நமக்குள்ளார இருக்கிற அநேக சகோதரர்களை நீங்க போதிக்கிற சகோதரர்களை கவனிச்சீங்கன்னாக்க அவங்க குடும்பம் வந்துட்டு வேலை செஞ்சுதான் சாப்பிடுற குடும்பமா இருக்குது இல்லைங்களா? போதிக்கிற சகோதரர்கள் நீங்க எந்த சபையை எடுத்தாலும் அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு வேலை செய்து ஊழியம் செய்கிற குடும்பங்களா வந்துட்டு இருக்குது. சோ மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானது செய்யறதுக்கு எல்லோருமே நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை வாசிக்கலாம். 1 Timothy chapter 6 verses 17-19. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், சோ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், பணத்தை நம்ப கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பணத்தை நம்பாம வேற எதை நம்பணும்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று வேதம் சொல்கிறது. ஜீவனுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. இது கட்டளை என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? நற்கிரியைகள் செய்கிறது, நன்மை செய்கிறது, தான தர்மம் செய்வது, ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது, இது எல்லாமே கட்டளை என்று, அதனாலதான் சமநிலை பிரமாணம் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். Hebrews 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து
நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. கர்த்தர் தான் வந்துட்டு நம்மள சீர் பொருந்த பண்ணணுங்க. இந்த நற்கிரியைகளை நம்ம கரெக்டா இல்லைன்னா கர்த்தர்ட்டே நம்ம கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு தெரியல, என்ன நற்கிரியை பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்டே கேட்டாக்க கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்பவர்களுக்கு அவர் எதை கொடுக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? கர்த்தரை அறிந்த நாள் முதற்கொண்டு, கர்த்தரை அறிந்த நாள்னாக்க சத்திய சுவிசேஷம் என்னைக்கு தெரியுமோ அன்னையில இருந்தாங்க இயேசுவா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கள்ள சபைகள் இருந்த நாட்கள்லாம் சத்திய சுவிசேஷம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? இல்ல கள்ள சகோதரர்கள் மத்தியில கள்ள சுவிசேஷம் அறிந்த நாட்கள்ல வந்துட்டு பணம் கொடுத்தாதான் பரலோகம், தசமபாகம் கொடுத்தாதான் பரலோகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தசமபாகத்தையோ திருத்துவத்தையோ வந்துட்டு இதை போன்ற வந்துட்டு நிறைய வந்துட்டு பைபிள்ல இல்லாத உபதேசங்களை நம்பிக்கிட்டு இருந்த நாட்களை நம்ம பிரகாசிக்கப்படவில்லை அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா சத்திய சுவிசேஷத்தை அறிந்த பிறகு நற்கிரிகள் செய்யறதுக்கு நான் பழகிட்டேனா? நற்கிரிகள் அப்படின்னு சொன்னாக்க அதுல முதலாவது வந்துட்டு நமக்கு ஆவியின் கனி இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்கிற இந்த 9 ஆவியின் கனியில நம்ம நிக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அதே போல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இதுல நம்ம நிலைச்சு நிக்கிறோமா அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்ப்போம். 3வது காரியம், நம்ம சுவிசேஷம் அறிவித்து நம்ம ஆத்மா என்கிற கனிகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிடிக்கிறோமா அப்படின்றத நம்மளை நாமளே நிதானிச்சு பார்ப்போம். 4வது காரியமா வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறது மூலமா, கீழ்ப்படிவதன் மூலமா வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் வந்துச்சுன்னா அந்த உபத்திரவத்தை வந்துட்டு பொறுமையோட நம்ம சகிக்கிறோமா. 5வது காரியமாக நம்ம சபையில இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறோமா, இல்ல புறம்பே இருக்கிற ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறோமா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கர்த்தர் எந்த அளவுக்கு திராணி கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நற்கிரிகளை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலையும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலையும் கர்த்தர் பேசியிருக்கிற இந்த சமநிலை பிரமாணத்தின்படி இது நாள் வரைக்கும் நான் நடந்திருக்கிறேனா, அப்படி நேத்து வரைக்கும் நடக்கலைன்னா இன்னிலிருந்து நம்ம மாத்திக்கலாம். நேத்து வரைக்கும் ஆவியின் கனியில இல்லைன்னா இன்னிலிருந்து ஆவியின் கனியை நம்ம பழக ஆரம்பிக்கலாம். அப்ப நேத்து வரைக்கும் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்ல வந்துட்டு இல்லைனாக்க இன்னையில இருந்து நம்ம மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்ல வந்துட்டு நம்ம பெருகி வளரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 8:7 சொல்றது போல இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ காரியத்துல பெருகி இருக்கிறோம். அதே போல இந்த சமநிலை பிரமாணத்திலும் தர்ம காரியத்திலும் நாம் பெருக வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அப்படின்னாக்க கர்த்தர்ட்ட நம்ம வந்துட்டு கேட்போம், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், எனக்கு உணர்த்துங்க. உமக்கு நான் ஊழியம் பார்ப்பதற்கு, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்ல வளருவதற்கு, ஆவியின் கனியில வளருவதற்கு, ஊழியம் செய்கிற காரியத்துல நான் வளர்ந்து பெருகுவதற்கு, ஆத்மாக்களை வந்துட்டு உமக்காக சேர்த்து பிடிப்பதற்கு நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. உபத்திரவம் வரும் பொழுது நான் எப்படி பொறுமையோடு சகிப்பது அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இந்த சமநிலை பிரமாணத்தை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்குதுன்னு சொல்லி கர்த்தர்ட்ட ஜெபத்துல கேட்டோம்னா கர்த்தர் நமக்கு பேசுகிறவரா இருக்கிறார் இல்லைங்களா. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றிடமும் உடையதே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. நற்கிரிகளை செய்யறதுக்கு நீங்க எங்களுக்கு கத்துக் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கனியற்றவர்களா நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னாக்க நற்கிரிகளை செய்ய பழகட்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்றும் வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா நற்கிரிகள் செய்யறதுக்கு நீங்க கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அதை உணர்ந்து கொள்றதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு பழக்கப்படுத்துங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு எப்படி சோர்ந்து போகாமல்
நற்கிரியைகள் செய்யணும்னு சொல்லி நீர்தாமே எங்களை பழக்க வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இப்படிப்பட்ட நற்கரிகளை வந்துட்டு திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று ஆவியானவரை நீர் விரும்புகிறபடி இந்த தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படிப்பட்ட நற்கரிகளை குறித்து ஒரு போதனை திட்டமாய் சபையில போதிக்கப்பட வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. அந்த திட்டமான போதனையை நீங்க கொடுத்ததற்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. 2 திமோத்தி 3:16 சொல்றது போல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருப்பதற்கும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருப்பதற்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. வேத வாக்கியத்தின் மூலமா எங்களுக்கு நற்கரிகள் செய்யறதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா நீர்தாமைகளை மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சபை கூடி வருதல் எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த அப்ஜெக்டிவ் எங்களுக்கு காமிச்சிருக்க ஆண்டவரே. அன்புக்கும் நற்கரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி சபையாக கூடி வருகிறோம் என்றும் ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்காக ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்வதற்காக நாங்கள் சபையாக கூடி வருகிறோம் என்றும் அதுல நற்கரிகளுக்கு நாங்கள் ஏவப்படுவது சபை கூடி வருதுல ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய நற்கரிகளை வந்துட்டு ஆண்டவரே செய்வதற்கு எங்களை பழக்கப்படுத்துங்க ஆண்டவரே. பசியாயிருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தாயா, தாகமாயிருந்தே எனக்கு குடிப்பதற்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா என்று நீங்க சொல்றது போல ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்களை இந்த காரியத்துல பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. மிகவும் சிறியவரான என் சகோதரரான இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவரே. உம்முடைய சகோதரர் என்று நீங்க யாரை சொல்லியிருக்கிறீங்களோ, யார் என் தாய், யார் என் சகோதரன், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரன் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சகோதரருக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அங்க எப்படி உதவி செய்யறது அப்படின்றத எங்களை பழக்க வைங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த காரியத்துல ஆண்டவரே எங்களுக்கு தசம பாகம் இல்லைன்றதை காமிச்சிருக்கிறீங்க, காணிக்கை கட்டாயம் இல்லைன்றதை எங்களுக்கு காமிச்சிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த சமநிலை பிரமாணம்ன்றத ஒரு கட்டளையாகவே நீங்க கொடுத்திருக்கிறீங்களேப்பா. ஆதி சபைகளை போல இந்த சமநிலை பிரமாணத்துல எப்படி நிலைச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, இந்த சமநிலை பிரமாணத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி நீங்க எல்லா சபைகளுக்கும் நீர் கற்றுத்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் நன்மை செய்ய கடவோம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, எல்லா சபைகளிலும் ஆண்டவரே விசுவாச குடும்பத்தாருக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யறதுன்னு நீர்தாமே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எப்படி ஆதி அப்போஸ்தலர் சபையில பவுல் மூலமா, பர்னபா மூலமா, தீத்து மூலமா இந்த நற்கரிகளை வந்து தொடங்கி வச்சாங்களோ, நீங்களும் ஒவ்வொரு சபையிலே ஆண்டவரே போதிக்கிற சகோதரர்கள் மூலமா, அங்க இருக்கிற மூப்பர்கள் மூலமா இப்படிப்பட்ட நற்கரிகளை நீர் தொடங்கி வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சமநிலை பிரமாணத்தை நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே உடைய வருகை மட்டும் நாங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்லையும் ஆவியின் கனிகள்லையும் வளர்ந்து பெருகுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்து ஆத்மா என்கிற கனிகளை வந்துட்டு ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்காக பிடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உபத்திரவம் ஏற்பட்டால் அதை பொறுமையோடு சகிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அதிகமா ஆண்டவரை நீடிய பொறுமையிலையும் தாழ்மையிலும் சாந்தத்திலும் அன்பிலும் நாங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. தொடர்ந்து உடைய வருகை மட்டும் எல்லா சபைகளும் பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும், கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சபைகளும் ஆண்டவரே, எங்களோட யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்களோ ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே இந்த நற்கரிகள் செய்கிறதுல வந்துட்டு பழகிறதுக்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளதை எங்களுடையது என்று நாங்கள் எண்ணாதபடிக்கு சொல்லாதபடிக்கு நீர் எங்களுக்கு இந்த சமநிலை பிரமாணத்தை சொல்லிக் கொடுங்கப்பா. எங்களை இந்த காரியத்துல பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க. உடைய வருகை மட்டும் நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்து உடைய வருகையின் போது நாங்கள் தைரியத்துடன் சந்திப்பதற்கு, உங்களை நாங்கள் சந்தோஷத்துடன் சந்திப்பதற்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise Lord, brothers and sisters.